இந்த பக்கம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் எம்பி டிஸ்ட்ரிக்ட் இல்லை திடீர்னு இல்லை ஆக்சுவலாக அதான் நான் முன்னாடியே எல்லாம் சொன்ன மாதிரி இந்த துறையோட ஸ்டார்டிங் டு பாட்டம் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் இந்த துறையை எந்த இடத்துல இருந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த டிப்போவில் போனோம். ஒரு நேற்று முந்தான டிப்போ போனோம். இன்றைக்கி இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வரணும். இங்கே என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இந்த ப்ராசஸ் எப்படி வருது, இது சரியாக வருதா, இங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் முறையாக பராமரிக்கிறாங்களா, அவங்களுக்கான உணவுலேருந்து அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள்லேருந்து எப்படி இருக்குது, அதே மாதிரி இங்கே வேறு ஏதாவது முறைகேடுகள் நடக்குதா, இங்கே இருக்க லிக்கர் வேறு ஏதாவது வழியில் வெளியே போகுதா, ஸோ இதெல்லாமே வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறக்கும் வந்திருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்றது வந்து நீங்கள் வந்து பாட்டில் கொள்முதலுக்கு 10 ரூபான்றது ஓகே. அதர்வைஸ் இந்த பாட்டில் சேல்ஸுக்கு எக்ஸ்ட்ரா எம்ஆர்பி மேலே 10 ரூபா வருது, தொடர்கதையாகவே இருக்குது. என்ன சொல்லுங்கள், இது எங்கெங்கெல்லாம் தெரிய வருதோ அங்கங்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமாக பழகின ஒரு விஷயம். அதனால அவங்களால திடீர்னு அதை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இது ரொம்ப கடுமையான குற்றம். கடுமையாக வந்து இதை வந்து அரசு வந்து எதிர்க்குது. இது வந்து எந்த ஒரு கன்சியூமரோட பணத்தையும் யாருமே தனிநபர்கள் யார் கைக்கும் போகக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் இவ்வளோ இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்தோம். அதன்படி நானும் சமூக வலைதளங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கடையில் பாருங்கள் இப்படின்னு ஒரு வீடியோ வரும், அங்கே பாருங்கள் ஒரு வீடியோன்னு வரும். நீங்கள் எந்தெந்த கடைகள்லாம் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கீங்களோ அந்த கடைக்கெல்லாம் அடுத்த நாள் போய் பாருங்கள். உங்கள்கிட்ட யார் அந்த விற்பனையாளர்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க நிச்சயம் அந்த பணியில் இருக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து முதல்வருக்கு வந்து இந்த டாஸ்மாகால் நிறைய நெருக்கடி வரதாக இப்போ வந்து தனியார் மயமாக்கிறதுக்கு ஆலோசனை நடைபெற்றதா சொல்கிறாங்க. தகவல் வருது. இது தகவல் சொல்றது யாருன்னு தெரிஞ்சீங்கன்னா நானும் கேட்டுக்குவேன். அப்படி இல்லை வாய்ப்பு இல்லை. அதாவது இப்போதான் நான் 2 இயர்லி இது இப்போ முதல்ல இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது தனியார் மயமாக்கினா எப்படி இருக்கும், ஏன் தனியார் மயம் ஆக்காமல் இருந்தாங்க, இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். பட் ஆனால் அரசுக்கும் மக்களுக்கும் எது நல்லதோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். வியாபார நோக்கத்தில் இந்த துறையை தமிழக அரசு பார்க்காது. அது குறிப்பாக நம்மளோட மாண்புமிகு சிஎம் வந்து இந்த துறையை வியாபாரம், இந்த துறையில் சம்பாரித்து நம்ம அரசு நடத்துங்கிற 1% கூட அவருக்கு எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம் இல்லாதனால தான் இவ்வளோ கடைகளை க்ளோஸ் பண்ணிருக்கோம் அவர் ஒத்துக்கிட்டார். அப்புறம் இன்னொன்று, அந்த 717 கடை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா, எங்கள் லிஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய அந்த எதிர்கட்சிகள் இதுக்குள்ளே அப்படியே ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்களில் எப்போவோ வந்துருச்சு. அது வந்து பல மீடியாக்கள்லையும் வந்துருச்சு. ஸோ அப்படி யாருக்கா சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சார், போதிய டைம் டேபிள் இல்லாமல் நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இல்லை, 200 பேருக்கு வந்து ஒரு நேரத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு அலவுடு பேட்சாக வந்து அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்ததில் ஒரு 15-20 பேர் வந்து கீழே உட்காந்துருந்தாங்க. ஒருவேளை பசியில் கூட வந்திருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். என்ன இப்போ மூடிட்டோம்லண்ணா. அண்ணா, நம்மளோட நோக்கம் என்னன்னா மக்களுக்கு இடையூறாக இருக்க கடைகள் எல்லாத்து மேலேயும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதன் கட்டமாக நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 717 கடைகள் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த 717 கடைகளில் இது ஒரு அரசு இல்லை, இது ஈஸியாக டக்குன்னு ஒரே 4000 கடையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை யோசிச்சு பாருங்க. இப்போ 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட பெரிய ரெவன்யூ, அந்த ரெவன்யூவை வேற ஏதாவது துறைகள்ல இருந்து கொண்டு வரக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி அந்த ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா படிப்படியாக எல்லா கடைகளையும் மூடுறதுக்கான வழிகள் இருக்கும். அதே நேரத்தில் இல்லை இன்னும் இந்த கடைகள் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையை எங்கே இடமாற்றலாம், அந்த பகுதியில இருந்து இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகலாங்கிறதையும் அரசு பரிசீலனையில் இருக்கு. கல்வி இறக்குமதிக்கு வந்து அனுமதிக்கலாம் தமிழக அரசு அப்படின்னு சொல்லி அது மாண்புமிகு சிஎம்மோட முடிவு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும். மன்றங்கள்லாம் வந்து நகர்பகுதியில் வந்து திறந்திருக்கு. அரசு டாஸ்மாக் கடைகள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக சொல்லிட்டு மூடனாலும் மணமகள் மன்றங்கள் வந்து திறந்தது. அது எப்படி சார்? இந்த மணமகள் மன்றங்களையும் வரைமுறைப்படுத்திருக்கு. அதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நடைமுறை சிக்கல்களை தீர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு துறையை கையில் எடுத்திருக்கோம். இப்போ நான் வந்து டாஸ்மாக ஒருங்கிணைக்கிறதும், அங்கே வரக்கூடிய அந்த மதுபானங்கள் சரியா வருதாங்கிறதும், அங்கிருந்து வெளியே கள்ளச்சந்தையில் போகாமல் இருக்கிறதாங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது போகிறது FL2 தான். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, FL2 நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல்
பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.